நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் 5 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரமாக மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் திரண்டதால் அவர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதாவது கோயில் தெற்கு பகுதியில் இருந்து இலவச பொது தரிசன வரிசையும் வடக்கு புறத்தில் இருந்து அர்ச்சனை செய்வோருக்கான வரிசையும் அமைக்கப்பட்டது. வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு இடைவிடாமல் தொன்னையில் பிரசாதம் வழங்கப்பட்டது. மூலவரை போன்றே உற்சவ மூர்த்திக்கும் தங்க கவச அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் புகழ்பெற்ற தூய இதய ஆண்டவர் ஆலயம் பசிலிக்காவாக அறிவிக்கும் மற்றும் அர்ப்பண விழா நாளை நடக்கிறது என்று ஆலய பங்கு தந்தை தாமஸ் அடிகளார் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை தூய இதய ஆண்டவர் ஆலய பங்கு தந்தை தாமஸ் அடிகள் கூறுகையில், புதுவையின் புகழை பரப்பி வரும் 100 விழா கண்ட தூய இதய ஆண்டவர் ஆலயம் போப் ஆண்டவரால் பசிலிக்கா என்ற உயர்ந்த தரத்தை பெற்றுள்ளது. இதனை முறைப்படி அறிவிக்கும் மற்றும் அர்ப்பணம் செய்யும் விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு நாளை தூத்துக்குடி ஆயர் யுவான் அன்புரோஸ், புதுவை முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின், திண்டிவனம் நடுநிலைய இயக்குனர் அல்போன்ஸ் அடிகள் தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு பின்னர் மாலை 7 மணிக்கு போப் ஆண்டவரின் இந்திய தூதர் சல்வகோரே பெனாக்கியோ பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட ஆவணத்தை லத்தீனில் வாசிக்க, அதனை பேராயர் ஆனந்தராயர் ஆங்கிலத்தில் வாசிக்க முறைப்படியான அறிவிப்பும் அர்ப்பணமும் செய்யப்படுகிறது என்றும், நாளை மறுநாள் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் இந்திய தபால் துறையின் செயலாளர் ராதிகா துரைசாமி சிறப்பு அஞ்சல் உரையை வெளியிடுகிறார். பின்னர் 7:15 மணிக்கு ஆளுநர் இக்பால் சிங் பசிலிக்கா நினைவு மலரை வெளியிடுகிறார். இந்த விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் விழா நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று கூறினார். அப்போது அமலோற்பவம் பள்ளி தாளாளர் லூர்துசாமி, துணை பங்கு தந்தை குழந்தைராஜ், அருட்பணி உதவியாளர் சார்லஸ் கோலன், பேரவை நிர்வாக உறுப்பினர் வின்சென்ட் ராயர், நூதன், ஜோசப் ராஜ், ஜிலோன் ஆகியோர் உடனிருந்தனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான இலவச அரிசியை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அதனை அந்தந்த ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அறிவித்துள்ளார். புதுவை அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான அரிசி அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் சில இடங்களில் போதிய அரிசி கையிருப்பு இல்லாத காரணத்தால் வழங்கப்படாமல் இருந்தது. எனவே ஆகஸ்ட் மாதத்திற்கான இலவச அரிசியை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அதனை அந்தந்த ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். மேலும் ஸ்மார்ட் கார்டு பதிவு முகாம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது உள்ள ரேஷன் அட்டையின் புதிய தோற்றமே ஸ்மார்ட் கார்டு என்றும், அது ஆதார் அடையாளத்தை கொண்டு செயல்படுவதால் அரசு வழங்கும் ரேஷன் பொருட்கள் போலிகளை தவிர்த்து சரியான நபரையே சென்றடையும். புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இம்முகாமில் அனைவரின் புகைப்படம், கைவிரல் ரேகைகள் மற்றும் கருவிழி போன்ற விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்படுகிறது. தபால் துறை மூலமாகவோ அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை மூலமாகவோ ஆதார் பதிபவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு பெறுவது தற்போது சாத்தியமில்லை என்பதனால் அனைவரும் தவறாமல் தங்களின் விவரங்களை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலமாக நடைபெறும் பதிவு முகாம்களில் மட்டுமே பதிவு செய்து சிரமமின்றி ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டினை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு முடிவடைந்த கடைகளுக்குட்பட்ட பதிவு செய்யப்படாத குடும்ப அட்டைகளுக்கு முதற்கட்டமாக பொது விநியோக பொருட்கள் வழங்கப்படாது என்றும், மேலும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த குடும்ப அட்டைகள் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் வரும் 3ஆம் தேதி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் கவிதை போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளது என்று அமைப்பாளர் சிவா கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா கூறுகையில், அறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில்
புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கவிதை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை முத்தியால்பேட்டை சுபலட்சுமி மஹாலில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தலைமை திராவிட முன்னேற்றக் கழக தீர்மான குழு செயலாளர் குழந்தை தமிழரசன், திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி மாநில தலைமை துணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் என்று அவர் கூறினார். புதுவை காந்திநகர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புதுவை காந்தி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், பழ வகைகள், இளநீர், தேன், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் சிறப்பு அபிஷேகமும் மலர்களால் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு அர்ச்சனையுடன் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி மற்றும் காந்திநகர் மக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சாமி வீதியுலா நடைபெற்றது. புதுவை பெரியார் படிப்பகத்தில் அண்ணா பேரவை சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா நடைபெற்றது. புதுவை ராஜா நகர் பெரியார் படிப்பகத்தில் கவிஞர் புதுவை சிவம் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா அண்ணா பேரவை சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அண்ணா பேரவை அமைப்பாளர் சிவ இளங்கோ வரவேற்று பேசிட, திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் செயலாளர் அன்பரசன், இலக்கிய பொழில் மன்றம் நிறுவனர் பராங்குசம் ஆகியோர் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து புதுவை சிவத்தின் படத்தை திறந்து வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிறைவாக பூங்கொடி பராகுசம் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழகம் மற்றும் அண்ணா பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீடுகளில் பூஜை செய்ய பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதனால் கடை வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதனை சீரமைக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. நாடெங்கிலும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வாங்கி தங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் சென்று சிறப்பு அபிஷேகத்துடன் வழிபாடு செய்வதுண்டு. அதேபோல் இந்த ஆண்டும் விநாயகர் சிலைகளை வாங்க சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கடைவீதிக்கு படையெடுத்து சிலைகளை வாங்கி சென்றனர். மற்றும் விநாயகருக்கு அலங்கார குடை மற்றும் பூஜை பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். இதனால் புதுவையில் கடைவீதி மற்றும் முக்கிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை சீரமைத்து திருட்டு போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். ரம்ஜான், விநாயகர் சதுர்த்தி, ஓணாம் என அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்ததால் பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நாடெங்கிலும் ரம்ஜான் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி, ஓணாம் என பண்டிகை காலமாக உள்ளதாலும் மற்றும் திருமண முகூர்த்த நாள்களாக இருப்பதாலும் பூக்கள், பழங்கள், காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென கடுமையாக உயர்ந்துள்ளது. மக்கள் பண்டிகையினை முன்னிட்டு பூஜைக்கு பூக்கள் மற்றும் பழங்களையும் காய்கறிகளையும் அவசியம் வாங்கினர். இதனால் சாதாரணமாக 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ கிலோ 350-400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதேபோன்று சம்பங்கி, அரளி, வாடாமல்லி போன்ற பூக்களின் விலையும், ஆப்பிள், வாழைப்பழம், சாத்துக்குடி போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலையும் கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. புதுவை வீராம்பட்டினம் கம்பன் வீதியில் திடீரென ஒரு வீட்டின் மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அவ்வீட்டில் இருந்தோர் உயிர் தப்பினர். புதுவை வீராம்பட்டினம் கம்பன் வீதியில் ஆனந்தன், வேதவல்லி மற்றும் அவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தனர். அப்போது அவர்களது வீட்டின் மேற்கூரை சுவர் இடியும் சத்தம் கேட்டது. உடனே அவர்கள் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினர். சிறிது நேரத்தில் அந்த வீடு இடிந்து கீழே விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பினர். பாதிக்கப்பட்ட அவர்கள் வீட்டினை சீரமைக்க அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் படுத்து கிடக்க முடியுது. இங்கே இப்படி கிடந்தா பூச்சி வெள்ளம் வந்தா அண்டும் எங்களால் இருக்க முடியாது. அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். புதுவை குடிசை மாற்று வாரிய தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பதவியேற்றார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை பெரியார் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் குடிசை மாற்று வாரிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம்,
முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், முன்னாள் கவுன்சிலர்கள் பாஸ்கர், பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். அதேபோன்று புதுவை மின்திரள் குழும தலைவராக காரைக்கால் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு PR சிவா ஜவஹர் நகரில் உள்ள மின்திரள் குழு அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட அவரை முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, பிப்டிக் தலைவர் அங்காளன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், மின் குழும மேலாண் இயக்குநர் மேத்யூ சாமுவேல் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், அவரது ஆதரவாளர்கள், உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.